ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 13/9/2025 சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் 17/9/2025 நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிச்சு. ஓவராலா 4 days வந்து டைம் கொடுத்திருந்தோம். இந்த 4 daysல 612 ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 55.25 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். இந்த பேப்பரோட லெவல் பாத்தீங்கன்னா ஓவராலா ஈஸி டு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா 100ல 60% கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கேட்டிருந்தோம். ரிமைனிங் 40% பாத்தீங்கன்னா மாடரேட்டா உங்களுக்கு வந்து கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ இதுல மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்டிருந்தோம். மேக்ஸ்ல இந்த 25 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு கொடுத்திருந்தோம். ஒரு 18 கொஸ்டின் வந்து ஈஸியா அட்டன் பண்ற மாதிரியும், ரிமைனிங் ஒரு 7 கொஸ்டின் வந்து மாடரேட்டா கொடுத்திருந்தோம். ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியா தான் கொடுத்திருந்தோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25ல ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியா அட்டன் பண்ற மாதிரியும், ரிமைனிங் 10 பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தா படிச்சு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் எல்லாம் பார்த்துட்டு வந்தா அட்டன் பண்ற மாதிரி ஒரு 10 வந்து மாடரேட்டா கொடுத்திருந்தோம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் இருக்குன்னா அதுல 8 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருந்தோம். ரிமைனிங் 12 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, கம்ப்யூட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து கேட்டிருந்தோம். ஓவராலா அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட். இதுல வந்து டாப்பர் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 76.5 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா வாங்கியிருக்காங்க. செகண்ட் மார்க் வந்து 70.7, அடுத்து 67.2, அதுக்கப்புறம் 64.1ன்னு இந்த ரேஞ்சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ரேஞ்சில இருக்காங்க அப்படின்னா 45ல இருந்து 50க்குள்ள ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 45ல இருந்து 50க்குள்ள ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனா 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. என்னன்னா மேக்ஸ், ரீசனிங் ஓரளவுக்கு பார்த்திருப்பீங்க. இந்த சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் நீங்க இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து முடிக்காம வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி முடிக்காம வச்சிருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே முடிங்க. ஏன்னா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிக்கணும். இது எல்லாமே படிச்சுட்டு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் படிக்கணும், தியரி கொஸ்டின்ஸும் படிக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல குரூப் டில சயின்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஸோ YCT புக்ல இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாத்தையுமே தரோவா படிச்சிருங்க. ஓகேவா, படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது சயின்ஸ்லயும் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப NTPC எழுதிருந்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அது போக லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 80, 85க்கு மேல நாம வந்து கொண்டு வந்துடலாம். என்னதான் நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அந்த 45ல இருந்து 50 லெவல்ல தான் இருக்கும். நம்ம எப்படிதான் படிச்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கோர் வந்து 45 இல்ல 50க்குள்ள இந்த ரேஞ்சில தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் மார்க் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்ட்டை தரோவா உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இதுல 45 மார்க் வாங்கியிருக்கோம் 1.5 மணி நேரத்துல அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோம். சில கொஸ்டின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட் 20 செகண்ட் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அதுல போயிட்டு நம்ம 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அப்ப எதுக்காக இதுல இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? ஏன்னா அதுல கம்மியா ஒரு 20 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னும் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் அன்வான்டா நாம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினை நம்ம ஸ்பீடா போடுறோமோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுல டைம் எடுக்கும் அதை வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணணும். அதாவது ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்ல கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாலுமே மிக்சடா தான் ஷஃபிள் பண்ணி கொடுத்திருந்தோம். அதாவது இப்ப மேக்ஸ் இருக்குன்னா ஒரே இதா ஈஸியான கொஸ்டின் கொடுக்கல, ஈஸி மாடரேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்தோம். எதுக்கு இப்படி கொடுத்திருக்கோம்னா எக்ஸாம்லயும் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஒரு மாடரேட் கொஸ்டின் இருக்கு, அதுல கால்குலேஷன் அதிகமா இருக்குன்னா சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கால்குலேஷன் பண்ணி டிரைவ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்தாதான் அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மென்சுரேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2D 3D ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. அப்ப ரெண்டுக்குமே டயக்ராம் வரைஞ்சு அதை சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த டைம் அதிகமா எடுக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து ஒரு சிம்பிளிபிகேஷன் அதுக்கு பின்னாடியே கேட்டிருப்போம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல சிம்பிளிபிகேஷன் கேட்டிருப்போம். அப்ப அடுத்து அந்த சிம்பிளிபிகேஷனை பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். இதுல 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் அந்த சிம்பிளிபிகேஷனை அட்டன் பண்றாங்க.
ஸோ எக்ஸாம்லயும் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும், மாடரேட்டா அட்டன் பண்ணணும், எல்லாமே மிக்சடா தான் இருக்கும். நாம எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஈஸி, மாடரேட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுல அந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 60% ஈஸி கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்த டைம்ல மாடரேட் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணி ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா 80 கிட்ட, அதாவது 76 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? சோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, டாப்பரோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். அப்ப நாம என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டினை அட்டன் பண்ணணும். இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். வீட்ல வச்சே நாம டெஸ்ட் எழுதும் போது இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸாம் ஹால்ல என்னதான் ஷிஃப்ட் டஃப்பா இருந்தாலும் 100 கொஸ்டினுமே டஃப்பா கேட்க மாட்டாங்க. ஒரு ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா 100 கொஸ்டினுமே டஃப்பா கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுல ஈஸியான கொஸ்டின் ஒரு 50ஆவது வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 40ஆவது வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஈஸி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு டஃப்பான கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்றவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்டே அந்த டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின், டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின் கிடையாது, கொடுத்திருக்கிறது எக்ஸாம்ல 1.5 மணி நேரம் டைம் தான். அப்ப அதுலயே நிறைய டைம் எடுக்கிற கொஸ்டின் எடுத்து முதலே உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல மத்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மாடரேட், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட், இந்த மாதிரி பிரிச்சு அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெகட்டிவ்ல மார்க் விட்டுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு 50 கொஸ்டின் தெரிஞ்சாலும் 50 மட்டும் அட்டன் பண்ணுங்க, 40 கொஸ்டின் தெரியுதுன்னா 40 மட்டும் அட்டன் பண்ணுங்க, 80 மட்டும் தெரியுதுன்னா 80 மட்டும் அட்டன் பண்ணுங்க, ரிமைனிங் இருக்கிறத தொடாதீங்க. தெரியாத கொஸ்டின் 100% ஷுவரா ஆன்சர் தெரியலனா அந்த கொஸ்டினை எடுக்காதீங்க. சோ அப்படி பண்ணும்போது நெகட்டிவ்ல மார்க் போயிருது. ஏன்னா 70 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட் வெறும் 50 தான் வாங்குறாங்க. அப்ப ரிமைனிங் 20 கொஸ்டின் எங்க போச்சு? எதனால தப்பு வந்துச்சு? ஓகேவா? சோ அதனால 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ஈஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணுங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா இன்னுமே நீங்க நிறைய டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் சொன்னேன் இல்லையா, மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அந்த 45ல இருந்து 50க்குள்ள ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். ஓகேவா? சோ இனி அடுத்த லைவ் டெஸ்ட் நாம எப்போ கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வார சாட்டர்டே. இந்த வீக் சாட்டர்டே, நாளை கழிச்சு டெஸ்ட் இருக்காது. சோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே குரூப் டிக்கான அடுத்த லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 400 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக் 612 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லைவ் டெஸ்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாரும் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறது தெரியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீக் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படியும் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய லைவ் டெஸ்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த 45 இந்த 45ல இருந்து 50, 47, 48 இந்த ரேஞ்சில இருக்க ஸ்டூடெண்ட் அடுத்த டெஸ்ட்ல 60ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்தை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா இவ்வளவு நாள் உட்கார்ந்து மேக்ஸ் ரீசனிங் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கோரை இந்த 50 கொண்டு வந்துட்டு அதுக்கு மேல நாம இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இவ்வளவு நாள் படிச்சதும் வேஸ்ட் ஆகிரும். ஏன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த பார்டர்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ எப்பவுமே அந்த பார்டர்ல நின்னுட்டு இந்த 0.25ல மிஸ் பண்றது, 2 மார்க்ல மிஸ் பண்றது, 3 மார்க்ல கட் ஆஃப் மிஸ் பண்ணும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம படிக்காம இருந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா கூட வருத்தமா இருக்காது. கடைசி வரை போயிட்டு தோத்துறக்கூடாது. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த 50, 55 இந்த ரேஞ்சில இருக்கிறது எல்லாத்தையும் 70ஆ மாத்துங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், இன்னும் நான் நிறைய டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களோட லேப்டாப்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சிலபஸே கம்ப்ளீட் பண்ணாம எதுவுமே படிக்காம டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகாது. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு இன்னும் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல மேடம், ஜனவரியில குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை, இப்ப இருக்கிற 2 மாசத்துக்குள்ள நான் குரூப் டிக்கு ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த ஃபைனல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான
சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இதுவரைக்கும் 500க்கும் மேல டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம் வர்றதுக்குள்ளே அதை வந்து 1000 டெஸ்ட்டா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் தனியா வந்து சாப்டர் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல் டெஸ்ட் எல்லாத்துக்கும் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட்டுக்கு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல, நான் வந்திருக்கக்கூடிய செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் டிக்கும் நான் படிக்கணும், இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 2500. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த நம்பரை நீங்க லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா நீங்க 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரே ஒரு டைம் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். வேற எந்த புக்கு எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அடுத்த டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க எடுத்த மார்க்ல இருந்து அடுத்த டெஸ்ட்ல ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆப்ல வந்து டெஸ்ட் நடக்கும். ஓகேவா, ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ், நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.